வணக்கம். நான் சைதை மீனா பேசுறேன். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன பதிவுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எம்ஜிஆர் பாட்டு தான். யாரும் சொல்லாததெல்லாம் நான் புதுசா சொல்லிற போறதில்ல. இருந்தாலும் எந்த காலத்துக்கும் ஏற்ற மாதிரியான பாடல்கள் எம்ஜிஆர் பாடல்கள். என் காலத்துக்கு அப்புறம் கூட என்னோட எனக்கு பின்வரக்கூடிய என்னோட பேர குழந்தைகள் கூட இந்த பாட்ட சொல்லலாம். அந்த மாதிரி. இந்த இந்த பாட்டு உருவான கதைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். பாட்டை எழுதினவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவர் இவருக்கும் எம்ஜிஆருக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு. அப்போ இந்த பாட்டை எழுத சொல்லி அவருக்கு ஆஹ் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எம்ஜிஆருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி ஐயாவ பெரியவர்னு சொல்லுவாங்களாம் சினிமா உலகத்துல. எம்ஜிஆர சின்னவர்னு சொல்லுவாங்களாம் அண்ணன் தம்பி அப்படிங்கிறதுனால. அத பயன்படுத்திக்கிட்டு இந்த பட்டுக்கோட்டையார் என்ன பண்ணியிருக்காரு, சின்ன பயலே சேதி கேளடான்னு சூசகமா எழுதியிருக்காரு. பாட்டு ரெடி ஆயிடுச்சு, வந்துருச்சு. பட்டுக்கோட்டையாருடைய முத்திரையும் இருக்கு. எம்ஜிஆருக்கான பொதுநல கருத்துக்களும் இருக்கு. ஒரு குழந்தை வளரணும்னா எப்படி எல்லாம் வளரணுங்கிறத முழுக்க முழுக்க சொன்ன பாடல் அது. பாட்டு ரெடியாகி வந்ததும் அந்த காட்சியை படமாக்கும் போது ஒரு பூங்கா மாதிரியான ஒரு இடத்துல வச்சு அந்த ஷூட். எம்ஜிஆர் என்ன பண்ணாரு அந்த இடத்துலன்னா, ஒரு குழந்தைய தாம் தூக்கி வச்சிருக்க மாதிரி. ஏன்னா வரி அப்படி வருது இல்லையா, சின்ன பயலே சேதி கேளடான்னு. அத ஒரு சின்ன குழந்தைய வச்சுட்டு அவர் குழந்தைக்கு சொல்ற மாதிரியான ஒரு காட்சியை கிரியேட் பண்ணிடுறாரு. அந்த பாட்டு காலத்தாலும் அழிக்க முடியாத, அழிக்க கூடாத பாடல்கள் அப்படின்னு சொல்லுவேன் நான். அந்த வரிகள் சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போகும் வார்த்தையை நல்லா எண்ணிப்பாரடா. எந்த விஷயத்தையும் யார் சொன்னாலும் அப்படியே பூம்பும் ஆடு மாதிரி தலையாட்டாம அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் அதை நம்ம செயல்படுத்தணுங்கிறது கூட அர்த்தமா இருக்கலாம். ஏன்னா நான் சொல்ல போகும் வார்த்தையை நல்லா எண்ணிப்பாரடா அப்படிங்கிறது. சொல்றதெல்லாம் ஒருத்தர் தன்னுடைய சிந்திக்கு திறனை விட்டுட்டு இன்னொருத்தர் சொல்றதுக்கே பம்பரமா ஆடிக்கிட்டு இருந்தோம்னா கடைசியில நம்ம வாழ்க்கையும் ஆடி போயிருங்கிறது தான் உண்மை. இதுல ஆளும் வளரணும், அறிவும் வளரும், அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. மாடு மாதிரி வளர்ந்துட்ட, ஆனா ஒன்னுத்துக்கும் லாயக்கு இல்லை அப்படிம்பாங்க வீட்டுல. 7 கழுத வயசாச்சு, இன்னும் ஒரு இதுக்கு பிரயோசனம் இல்லைம்பாங்க. அப்படி எல்லாம் வாழ்த்துக்கள் வாங்காம ஆள் எந்த அளவுக்கு வளர்றோமோ இல்லையோ, இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் சொல்லக்கூடிய ஆள் வளர்ச்சி இல்லாதவங்க கூட எப்படியெல்லாம் சாதிக்கிறாங்க. அவங்களுடைய அந்த குறையவே மறக்கடிக்கிற அளவுக்கு எவ்வளவெல்லாம் சாதிக்கிறாங்கிறதெல்லாம் எண்ணி பார்க்கணும். சும்மா ஆள் வளர்ந்தா பத்தாது. அதத்தான் ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு
பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. நமக்கு அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறைய. அதை கண்டுக்கிறாம கடந்து போனோம்னா அது நமக்கு தேவையானதுகள் கூட சமயத்துக்கு கிடைக்காம போகலாம். அன்றாட விஷயங்கள், நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன நடக்குதுங்கிறத அத ஒரு பாடமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு உபயோகமா இருக்குங்கிறது தான். நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி, உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி அப்படின்னு சொல்லி எவ்வளவு கடினமான விஷயத்த ஈஸியா மனசுக்குள்ள பதிகிற மாதிரி அத ஒரு லகுவா சொல்லியிருப்பாங்க. அதுல எம்ஜிஆருடைய பாட்டு பாத்தீங்கன்னா, ஒரு சாட்டைய வச்சுக்கிட்டு நான் சொல்றத கேளுன்னு சொல்ற மாதிரி இல்ல. ரொம்ப சாஃப்டா இருப்பாரு, ரொம்ப இயல்பா இருப்பாரு அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா. ஒரு குழந்தை, அந்த குழந்தைய அப்போதைக்கு யாருக்கிட்ட ஒரு தாய்மார்கிட்டதான் தாயிட்ட வாங்கியிருப்பாங்க. அது புதுசா ஒருத்தர்கிட்ட போனதும் அழும். அது அழும், அம்மாவை தேடி அம்மாவை பார்த்து அழும். அது பாட பார்த்தீங்கன்னா அது அழுதுகிட்டேதான் இருக்கும் அந்த குழந்தை. அதுல அவர் ஆஹ் எங்க இருந்து கேமராவோட கோணத்தையும் பார்க்கணும். எம்ஜிஆர் நடிக்கிறவர் கேமரா திட்டமிட்டபடி கேமரா கோணத்துக்கு ஏத்தபடியும் வரணும், நிக்கணும், போகணும். அப்புறம் உதட்டசைவு சரியா இருக்கணும், வார்த்தைகளுக்கு ஏத்த மாதிரி. இதுக்கு நடுவுல அந்த குழந்தை இப்படி அழும்போது அதையும் சமாளிச்சுக்கிட்டு புன்னகை மாறாத முகத்தோடு நம்ம வரிகளை பாடணும். ஒரு குழந்தை அழகா இருக்குன்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது எந்த தாய்கிட்டயாவது வாங்கணும்னு வைங்களேன், அது கத்துல இந்த தாயி உன் பிள்ளைய நீ தானே புடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஒரு திருவிளையாடல் படத்துல கூட சகிக்க முடியாதது என்ன அப்படின்னு சிவபெருமான் கேட்கிறதும், அதுக்கு தருமி கேட்கிறதும், அதுக்கு புலவரா வந்த சிவபெருமான் சொல்றதும் சகிக்க முடியாதது என்னவோன்னா பச்சை குழந்தையின் அழுகை அப்படின்னு சொல்றது. அது தாங்கவே முடியாது. அதனால அதையும் தாங்கிக்கிட்டு ஒரு புன்னகை மாறாத முகத்தோட நடிச்சிருப்பாரு. ரொம்ப சாதாரணமா ஓவர் ஆக்டிங் எதுவும் இல்லாம நடிச்சிருப்பார். அந்த குழந்தைய அந்த ஒரு அந்த சரணத்துல ஒரு 4வது வரி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அம்மாட்ட போயிருக்கும். ஏன்னா அவர் எம்ஜிஆர் கையில குழந்தை இருக்காது, ஆனா அது தெரியாது நமக்கு. அவர் கையில குழந்தை இல்லைங்கிறது தெரியாது. நல்லா அந்த பாட்டை கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அத பெத்தவங்க கிட்ட கொடுத்துதான் அந்த குழந்தை அவர் மடியில இருக்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி இருப்பாங்க. இப்படி ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி, உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. ஒரு பாட்டை அப்புறம் சொல்றேன். அடுத்த சரணம் மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா. ஒரு தனி ஒருத்தனுக்கு அல்ல கையா இருக்காத, இந்த உலகத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒருத்தனுக்கு உதவிக்கரமா இருந்து சொல்றது அந்த வார்த்தை. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம போச்சுன்னா சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கையே போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு முக்கிய அந்த குரல்ல கூட அந்த வரி வருவது டக்குன்னு ஞாபகம் வரல எனக்கு. நல்ல நண்பனுடைய உதவி சரி மறந்து போச்சு எனக்கு. வளர்ந்து அந்த வரி பாத்தீங்கன்னா யோசனை பண்ணி பார்த்தேன். உடுக்கை இழந்தவன் கை போல்
அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் அந்த குரல் தான் நினைக்கிறேன். யோசனை பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி இருக்கணும். நம்ம வந்து ஆஹ் நல்ல வந்து தேசபக்தியோட இருக்கிறவங்களுக்கு நாமளும் வந்து ஒரு உதவிக்கரமா இருக்கணுங்கிறத வலியுறுத்தக்கூடிய, நான் சொல்றது சரியா இல்ல புலம்பலான்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். வலது கையடா தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா. இது புரியும் இல்ல, புரியாம இருக்க மாட்டாங்க. எனக்குங்கிறத தீர்த்து வச்சு எல்லாமே வர்றது எல்லாமே எல்லாருக்கும் சொந்தம்ங்கிற பொது உடைமையை நீ கொண்டு வரணுங்கிறது இந்த கருத்து, அந்த வரிகளுடைய அர்த்தம். அடுத்த சரணம் பாத்தீங்கன்னா, வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேளையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே. இந்த சில இது வந்து இந்த வேப்ப மரத்துல வந்து பகல் பூரா நம்ம அது அடியில உட்கார்ந்து இருக்கலாம், வைக்கலாம், என்னன்னா ஊஞ்சல் கட்டி ஆடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா ராத்திரியில வந்து அது வந்து கரியமுள்ள வாயுவை வெளிப்படுத்துறதுனால அது அடியில படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக கூட இந்த கருத்தை சொல்லி இருக்கலாம் பெரியவங்க. ஆனா சிலர் வந்து அத சொல்றதுக்கு இப்படி சொல்லிடுவாங்க, அதுல பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னு. அதெல்லாம் நம்பிடாத. நீயே உன்னுடைய தைரியத்தை வளரும் போதே துளிர்க்க விடாம செய்யறது அவங்களுடைய வேலை. அதெல்லாம் நம்பிராதப்பா தம்பி அப்படின்னு சொல்றது இந்த பாடலின் அந்த கடைசி சரணத்தோடைய வரிகளின் அர்த்தம். இந்த பாடல்களை எல்லாமே பள்ளி புத்தகங்கள்லயே கூட வைக்கலாம். அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லக்கூடிய பாடல். விளையும் பயிரும் முளையிலே, அப்படி சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே இதுல உள்ள கருத்துக்களை எடுத்து சொன்னோம்னாக்கா, சின்ன பிள்ளைங்கன்னு மட்டும் இல்ல, அது வரைக்கும் அந்த மாதிரி இல்லாத பெரிய மனிதர்களுக்கு, பெரியவங்களுக்கு கூட அது உரைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. காலத்தால அழியாத எம்ஜிஆருடைய பாடல்கள், எம்ஜிஆருக்காக எழுதப்பட்ட பாடல்கள்ல ஒண்ணு நாம பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு பாடலோட சந்திக்கலாம். வரட்டுமா? வணக்கம்.